எத்தனை மாவட்டத்திற்கு அடைமழை பொறுத்த வரைக்கும் இன்று காத்திருக்கிறது என்று சொல்லிதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் இருக்க போகுது, இனி வரப்போகிற நாட்களில் எங்கெல்லாம் கனமழை கிடைக்கும், பெய்யாத பகுதிகள், இதுவரை மழை சரிவர கிடைக்காத பகுதிகளில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். உதாரணமாக மதுரையிலிருந்து தேனி போகிற வழிகளில் சரியான மழை பொழிவு இல்லை. அதே மாதிரி ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் சில இடத்துல மழை கடந்த 24 மணி நேரத்திலும் பதிவாயிருக்கு. சில இடங்களில் மழை பெய்யாமல் இருக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலும் மழை குறைவாக இருக்குது. இது போல் பல இடங்கள் தமிழ்நாட்டில் சொல்ல முடியும் மழை சரிவர பெய்யாத இடங்கள். அதே மாதிரி நன்றாக மழை பெய்த பகுதிகள், அருமையான மழை பெய்த பகுதிகளும் நிறைய மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சற்று குறைவாக இருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாம் மழை பொழிவுகள் இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும். அது குறித்து தான் இந்த வானிலை அறிக்கையில் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே பரவலாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் வெயிலுடைய தாக்கமும் பகலில் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. அது குறித்து நம்ம நேற்றைய தினங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்றைய தினங்களில் எந்த மாவட்டத்திற்கு கனமழை என்றதான அறிவிப்பை மட்டும் கொடுத்துட்டு இந்த வானிலை அறிக்கையை நம்ம முடிக்க போகிறோம். இந்த பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரமடையும். இன்றைய மழை வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகரிக்கும். தேனி மாவட்டங்கள், தென்காசியில், நீலகிரி, கோயம்புத்தூரில் பரவலாக மழை பொழிவு. இன்றைக்கு கனமழையானது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் தொடர்ந்து இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கும். குறிப்பாக அந்த தேனியிலிருந்து மதுரை போகிற வழிகள்லாம் சரிவர மழை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. கணிசமாக மழை பொழிவுகள் இன்றைக்கு அதிகரிக்கக்கூடும். அதனால் மாலை இரவு நேர மழை வாய்ப்பாக தேனி, தென்காசி போன்ற இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்று வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிதமான மழை தொடரும். நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் வெயில் பயங்கரமாக கொளுத்த போகுது. இருந்தாலும் சில இடத்துல மிதமான மழையும் பெய்ய போகுது. மாலை 5 மணி அல்லது இரவு 8 மணிக்கு மேலே பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டத்திலும் பதிவாகும். மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பகுதியாக எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவுகள் காணப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழையானது உறுதியாக எதிர்பார்க்கலாம். கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவானது தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். ஆகவே எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை தீவிரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓரிடங்களில் லேசான மழையும் இருக்கும். அதே போல வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாலை நேரங்களில் காணப்படும். இடியுடன் கூடிய கனமழை உறுதியாகியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகி இருக்கிறது. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் இடைவிடாத ஒரு நல்ல அருமையான ஒரு மழை பொழிவுகள் அவ்வப்போது பதிவாகக்கூடும். உள் மாவட்டங்களிலும் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் கடந்த 2-3 நாட்களாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மழை பதிவாயிருக்கு. இரவு நேரங்களில் இப்போ சொன்ன மாவட்டங்கள் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரம் மழை பொழிவாக 3 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. இந்த வானிலை அறிக்கை முடியும் போது எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லதான் போகிறோம். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களானாலும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் கணிசமாக நல்ல ஒரு அருமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து இரவு நேரங்களில் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். பகுதியாக மழை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் தீவிரமாகி கொண்டிருக்கு. அடுத்ததா டெல்டா மாவட்டங்களான இந்த புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் தெற்கு பகுதிகளில் இன்றைக்கு ஒரு சீரான அளவில் மழை வாய்ப்புகள் கணிசமாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் டெல்டாவில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாத இறுதி வரைக்கும்
மழையும் இருக்கும், அதே போல வெயிலும் இருக்கும். ஜூன் ஜூலை பொறுத்தவரை வெயில் மட்டுமே நம்ம பார்த்தோம். இந்த ஆகஸ்ட் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் மழையும் இருக்கு, அதே சமயங்களில் வெயிலுடைய தாக்கமும் மிக அதிகமாக இருக்கு. தொடர்ந்து இரண்டுமே நம்ம சேனல்ல நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரும்பாலான மாலை இரவு நேரம் மழை வாய்ப்பாகவே அதிகம் எதிர்பார்க்கும். காலையில பெருசா எந்த பகுதிகளிலும் எந்த இடங்களிலும் பாதிப்புகள் கிடையாது. அது சரியாக மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகுதான் வானிலையில் அடிக்கடி நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் ஏற்படக்கூடும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். இன்றைய தினங்கள் பொறுத்த வரைக்கும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் ஓரளவு வானம் மேகமூட்டமாக இருக்கும். பகலில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். சற்று மழை வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு. இத்தனை நாட்கள் சற்று தீவிரம் அடைந்ததை பார்த்தோம். இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் குறிப்பாக ஒரு 7 முதல் 8 மாவட்டத்திற்கு மட்டுமே இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை இருக்கும். பெரும்பாலான பகுதிகளில் மழை குறைவாகவே காணப்படக்கூடும். அதிகரிக்கும் வெயில். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் உறுதியாக பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும். மழை பெய்தோ இல்லையோங்க, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மழையை விட இப்போ வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க போது. மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஆனால் வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். பகல் நேரங்களில் கடந்த நாட்களை விட இப்போ நமக்கு தீவிரமான வெயிலுடைய தாக்கம் அதிகமாக பதிவாகக்கூடும். ஆகவே மழையை விட அதிகமான வெயில் தான் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் ஆகஸ்ட் இறுதி வரை கணிசமாக பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சீரான அளவில் தொடர்ந்து மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் 39.9 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அதிகபட்ச வெயிலுடைய தாக்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 39.9 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு பார்த்துடலாம் பாருங்க. அரியலூர் மாவட்டம் சொல்லிட்டே இருந்தோம். செந்தூரையில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை திருபுவனம் பகுதிகளில் 9 சென்டிமீட்டர், லப்பை குடிக்காடு 8 சென்டிமீட்டர், ஜெயங்கொண்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு, மயிலத்தில் 7 சென்டிமீட்டர், திண்டிவனம் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு, விழுப்புரத்தில் மழை பொழந்து கட்டியிருக்கு, கோலியனூர் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர், சூளங்குறிச்சி 5 சென்டிமீட்டர், மகாபலிபுரத்தில் 4 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் சென்னை பகுதிகளிலும் 4 சென்டிமீட்டர், ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 4 சென்டிமீட்டர், தொழுதூர் 4 சென்டிமீட்டர், தொடர்ந்து அரூர் 3 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டங்களில் கூட அரூர் என்கிற ஊரில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அரியலூரில் 3 சென்டிமீட்டர், விருதுநகரில் கூட மழை வந்திருக்குங்க. மழை வராத மாவட்டமான அந்த விருதுநகர் பகுதிகளிலும் 3 சென்டிமீட்டர், அருகாவூரில் 3 சென்டிமீட்டர், பாலக்கோடு பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் அரூர், பாலக்கோடு 2 இடத்துலையும் மழை வந்திருக்கு. பலமான மழை பொழிவு. புதுச்சேரி 2 சென்டிமீட்டர், கீழ்பெண்ணாத்தூர் 2 சென்டிமீட்டர், பவானி 2 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை 2 சென்டிமீட்டர், குமாரபாளையம் 2 சென்டிமீட்டர், விருதுநகரில் 1 சென்டிமீட்டர், திருவாரூரில் 1 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி 1 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் தீவிரமடையும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.